ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பினாட்டா கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பினாட்டா கேக் இப்போ என்ன அக்கேஷன் எங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கோட பர்த்டேங்க. ஸோ சிக்கோட பர்த்டேக்காக நான் இந்த பினாட்டா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி அவுட்கம் வந்துச்சு, எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் மில்க் காம்பவுண்ட் ஒரு 500 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் மோல்டு பால் ஷேப், அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷு, ஒரு ஸ்பேட்டுலா, இது தாங்க இதுக்கு தேவை. ஸோ இப்போ 500 கேஜி மில்க் காம்பவுண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் இந்த மோடி பிராண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ நான் இன்றைக்கி மில்க் காம்பவுண்டில் தான் பண்ண போகிறேன். இது டார்க் காம்பவுண்ட்லையும் இருக்குது. டார்க் காம்பவுண்ட் நம்ம அவ்வளோவா சாப்பிட முடியாது, கிட்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, டார்க் சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் மில்க் காம்பவுண்ட் வாங்கிட்டு அதை இது மாதிரி பார்ஸ் ஃபஸ்ட்டு 2 பார் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம அப்படியே பாராக போட்டோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆக லேட் ஆகும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அதுக்காக நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு ட்ராப் வாட்டர் கூட இருக்கக்கூடாதுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த பவுலில் தான் நம்ம இந்த சாக்லேட்ஸ்லாம் போட்டு ஹீட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா அந்த பவுல் ட்ரையாக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அந்த பவுல் கரெக்டாக செட் ஆகணும், இது மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அதில் ஹீட் பண்ணணும். ஸோ அது மாதிரி பார்த்துட்டு கேஸை ஆன் பண்ணி நல்லா தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. மேலே கிளாஸ் பாடம் வச்சுட்டு அடுப்பில் ஆன்லேயே வச்சுருக்காதீங்க ரொம்ப நேரம், ஏன்னா கிளாஸ் தாங்காது. ஸோ அதனால் நல்லா தண்ணி கொதி வந்தோடனே ஒரு 1 மினிட்ல நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ வச்சுட்டு இப்போ அந்த ஹீட்டில் அந்த கிளாஸ் பவுலில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த சாக்லேட் சூப்பராக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரையான பவுலில் சாக்லேட் போட்டு மெல்ட் பண்ணிங்கன்னா தான் இது மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியாக மெல்ட் ஆகும். அதில் கொஞ்சமாச்சும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அந்த சாக்லேட் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஒழுங்காக உங்களுக்கு இது மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சர் வராது. அதனால தான் சொல்கிறேன், அந்த பவுல் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், குட்டி குட்டி சின்ன லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தண்ணி இன்கேஸ் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா திரும்பி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு ஃபுல்லாக இது மெல்ட் ஆக கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆணுச்சு. ஸோ அதிலேயே நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சு. சில பேர் அவனில் கூட பண்ணுவாங்க, பட் சம்டைம்ஸ் தீஞ்சிரும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். பட் டபுள் பாயிலிங் மெத்தட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இப்போ நம்மளோட சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு, மில்க் சாக்லேட். ஸோ இப்போ நம்ம பினாட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ பினாட்டா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துகிட்டேன். சின்னதாக ஒரு பிளேட் வச்சுட்டு வெறும் பினாட்டா மோல்டை மட்டும் வச்சோன்னா அது ஆடுது, பால்னால பேஸ் ஆடிட்டே இருக்கும். ஸோ அதனால் கீழே ஒரு சாதம் வைக்கிற உரி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுட்டு அது மேலே வச்சுட்டா அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்றுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அந்த சாக்லேட் ஊற்றிட்டேன், மெல்டட் சாக்லேட்டை ஊற்றிட்டு அப்படியே நம்ம அதை சுற்றி இது பண்ணோன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண வைக்கணும் இது மாதிரி. ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா கார்னர்ஸ் எல்லாம் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு லேயர் கை, ப்ரஷ்ஷு இல்லை ஸ்பேட்டுலா எதுவுமே யூஸ் பண்ணல. அப்படியே நான் கையிலேயே டேர்ன் பண்ணி கொண்டு சூப்பர் ஃபினிஷிங்காக வந்துருச்சு. 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் கோட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டிங் ரெடி ஆனோடனே எடுத்துடக்கூடாது. இப்போ செகண்ட் லேயர் கொடுக்க போகிறோம். ஸோ செகண்ட் கோட்டிங்க்கு நான் அதே மாதிரி 2 ஸ்பூன் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு அதே மாதிரி நான் ரவுண்ட் பண்ணுறேன். இப்போ சாக்லேட் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. நான் திரும்பி லைட்டாக கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வச்சுருந்தா நல்லா மெல்ட் ஆகிருக்கும். நான் அதை மறந்துட்டு அப்படியே கெட்டியாகவே போட்டதுனால அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ளோ ஆகி வரலை. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த ஸ்பூன் வச்சே நான் அப்படியே மோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணுறப்ப அந்த கார்னர் எட்ஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா கொஞ்சம் திக்காக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக மோல்ட் ஆகும். திரும்பி ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். பொறுமையாக அது மாதிரி மோல்டுலேருந்து எடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சுல்ல. நம்மளோட பினாட்டா பாலில் ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சிங்க. வெற்றிகரமாக சக்ஸஸாக பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா உள்ளே இப்படி இருக்குது, இப்படியா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அப்படி திருப்பி பாருங்களேன், வாவ் அப்படிங்கிற மாதிரி பளபளன்னு வந்திருக்குல்ல. ஸோ இப்படி தான் நம்ம வெளில அவுட் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதனால் அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை உள்ளே எப்படி இருந்தாலும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணாமல் பண்ணிட்டேங்க. குளிர்காலனால சீக்கிரமாக சாக்லேட்டை நம்ம வச்சுருந்த அந்த தண்ணி ஜில்லுன்னு ஆகிடுறதுனால சாக்லேட் கொஞ்சம் திக்காகிடுச்சு. அதை பார்க்காம நான் ஊற்றி ஃபர்ஸ்ட் லேயர் கோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ செகண்ட் லேயருக்கு கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு
செகண்ட் லேயரும் கோட் பண்ணி 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இதை வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ சிலிக்கான் இதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ பார்த்து பொறுமையாக எடுங்க. பாருங்கள், ரெண்டாவது இதுவும் பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருச்சு, எந்த கிராக்கும் எதுவும் இல்லாமல். ஸோ நீங்கள் கார்னர்ஸ்லாம் நல்லா திக்காக கொடுத்தீங்கன்னா கிராக் இல்லாமல் சூப்பராக எடுத்துடலாங்க. ஸோ ரெண்டுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் சென்டர் ஸ்டஃபிங்ஸ் வந்து நம்ம சர்ப்ரைஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் சர்ப்ரைஸ் வந்து சிக்குக்கு என்ன வச்சுருக்கேன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து வீட்டில் வந்து மேக் பண்ணேன். ஸோ அதுதான். ஸோ அதோட வீடியோவும் நான் அடுத்து போடுவேன், கண்டிப்பாக அது வந்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த பால் ரெடி ஆயிடுச்சு. 2 ஹாஃபாக இருக்குது. சென்டரில் சர்ப்ரைஸும் வச்சாச்சு. இதை எப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படி தானே கேட்குறீங்க. ஸோ இதுக்கும் வந்து சேம் சாக்லேட் தாங்க. அந்த சேம் மெல்டட் சாக்லேட்டை வச்சு ஃபெவிக்விக்கை ஒட்டுற மாதிரி அந்த பாலை சுற்றி அப்படியே ரவுண்ட் அடித்து ஒட்ட வேண்டியதான். பாருங்கள், அப்படியே அந்த மெல்டட் சாக்லேட் எடுத்து ஃபெவிக்விக் நம்ம எப்படி கம்மு ஓட்டுவோம் அது மாதிரி 2 பாலையும் சேர்த்து வச்சு சுற்றி அப்படியே பட்டி அடிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. பினாட்டா பால் ரெடிங்க. நான் கூட பெரிய ரிஸ்க்காக இருக்குமோ, உடஞ்சிருமோ, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு பயந்தா சப்பை மற்றும் சால்ட் வாட்டருங்க, அப்படி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு அக்கேஷன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த பினாட்டாலாம் நார்மலாக இது மாதிரி செஞ்சுட்டே மினிமம் 700 விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 200 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சுலபமானதுங்க. சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா ரெடி. ஸோ பாருங்கள், அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இதுவுமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பினாட்டாவோட அவுட்கம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிக்கு செம சர்ப்ரைஸ், எக்ஸைட்டட் ஆகிட்டாருங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மக்களே. பாய் பாய்.